நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்கும்படி இருக்கிற வீடுகளிலே நாம் அமர்ந்து கொண்டு கர்த்தரை துதிப்போம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் செய்த உபகாரங்களை நினைத்து இந்த காலவேளையில் தேவ சமூகத்தில் நம்மை நாம் தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 5வது மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை காணும்படியாய் தந்த தேவனை நோக்கி அப்பா பிதாவே உண்மை நோக்கி பார்க்கணும். ராஜா உங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தோம். உண்மை ஆராதிக்கும்படி அப்பா இருக்கிற இடத்துல பிள்ளைகளை பலப்படுத்தோம். இந்த நாளில் கர்த்தாவே எந்த வியாதிகளும் எங்களை அணுகாதபடி பாதுகாத்தவரையும் நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். தொடர்ந்து நடக்கிற பகுதிகளில் பொறுப்படுத்தி நடத்தும். எல்லா துதிகளும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நல்ல ரட்சகர் மீட்புமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த காலவேளையில் தேவ சமூகத்தில் இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். அவர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் செய்த உபகாரங்களை நினைத்து நம்மை ஒவ்வொருவரையும் இந்த 5 மாத காலம் கண்ணின் மணி போல் பாதுகாத்த தேவனை கரங்களை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். உள்ள ஒரு மரம்
தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜனம் மானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் மானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என்னேக்கமெல்லாம் என் தேவன் கேட்பார், சந்தோஷம் நான் காண்புவேன். என்னேக்கமெல்லாம் என் தேவன் கேட்பார், சந்தோஷம் நான் காண்புவேன். தேவா நானே தினம் விசேஷித்தவர், ராஜா நானே தினம் யோசிப்பவர். தேவா நானே தினம் விசேஷித்தவர், ராஜா நானே தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாத்தது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோதும் என் வாழ்விலே. தேவா நானே தினம் விசேஷித்தவர், ராஜா நானே தினம் யோசிப்பவர். தேவா நானே தினம் விசேஷித்தவர், ராஜா நானே தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவனே ஹalleluya. தேவனை துதிப்போம், தேவனை துதிப்போம். இந்த கால வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியோடு உண்மையோடு முழு உள்ளத்தோடு கர்த்தரை துதிப்போம். ஹalleluya. பலத்தினால் வல்ல, பராக்கிரமத்தினால் வல்ல, அப்படி ஆவியாலே ஆகும் என்ற வார்த்தையின்படி ஹalleluya பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹalleluya வாயை திறந்து ஹalleluya கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஹalleluya நம்மை ஒவ்வொருவரையும் இரவெல்லாம் காத்து நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்த தேவனை நோக்கி பார்ப்போம். ஹalleluya ஹalleluya. இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். இரவெல்லாம் காத்தீர், இன்னும் ஒரு நாள் தந்தீர். மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி தடி, கோடி கோடி நன்றி தடி, கோடி கோடி நன்றி தடி, கோடி கோடி நன்றி தடி. நல்லவரே உமக்குதான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா. நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. நாதனே உம் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி கடி, கோடி கோடி நன்றி கடி, கோடி கோடி நன்றி கடி, கோடி கோடி நன்றி கடி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும்
திருப்பாதமே ஜபத்தை கேட்கிறையா ஜெயத்தை தந்தேரையா ஜபத்தை கேட்கிறையா ஜெயத்தை தந்தேரையா பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா ஒரு பாவமும் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா கோடி கோடி நன்றி அடி கோடி கோடி நன்றி அடி கோடி கோடி நன்றி அடி கோடி கோடி நன்றி அடி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே நன்றி பலி நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே ஹல்லேலூயா 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 மகா கிருபையும் இறக்கவும் நிறைந்த ஆண்டவரே இந்த அருமையான கால வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்பா ஹல்லேலூயா எங்களை ஒவ்வொருவரையும் அப்பா ஹல்லேலூயா பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த நாள் கர்த்தாவே ஜெபத்தை செய்கிற அருமையான மகளை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேலையில தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தாவியான நாமே எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதிகளும் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பருமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. ஜனங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. தப்புவிப்பார் இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே இந்த தேசத்தின் ஜனங்களை கர்த்தர் தப்புவிப்பீராக ஆண்டவரே. என் ஜனங்கள் செய்த எல்லா தீமையான காரியங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. எல்லா அவர்கள் போன பொல்லாப்பான வழிகளை கர்த்தர் மன்னிப்பீராக ஆண்டவரே. இதோ நாங்கள் மனம் திரும்பி உம்மை தேடுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை தேடுகிறோம் ஆண்டவரே. இதோ ரட்சிக்க கூடாத படிக்கும் உம்முடைய கரம் இன்னும் குறுகி போகவில்லை ஆண்டவரே. கர்த்தாவே உமது வல்லமையுள்ள புயத்தினாலே ஆண்டவரே வல்லமையுள்ள கரத்தினாலே கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்வீராக. இதோ நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. உம்மிடத்தில் தான் அப்பா எங்களுக்கு ரட்சிப்பு உண்டாண்டவரே. இந்த நாட்களில் நாங்கள் சிறைப்பட்டு போனவர்களை போல இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் எங்களை விடுதலை ஆக்குவீராக. நாங்கள் கடந்து போற இந்த சூழ்நிலைகளை எங்களை விடுவீங்க, எங்களை தப்புவீங்க ஆண்டவரே. ஆம் தகப்பனே இந்த கொரோனா வியாதியிலிருந்து எங்கள் தேசங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க, உலக நாடுகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க அப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே லட்சக்கணக்கான ஜனங்கள் இந்த வைரஸ்னாலே பாதிக்கப்பட்டு மரித்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த மரித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மேல் கர்த்தர் மனம் இறங்குவீராக. நீ உருவாக்கின ஜனங்கள் அப்பா அவர்களை நீர்தான் அப்பா தப்புவிக்க வேண்டும் ஆண்டவரே. இந்த கொரோனா என்கிற இந்த வாதையை கர்த்தர் ஆண்டவரே உலகம் முழுவதிலிருந்தும் எடுத்து போடுவீராக. கர்த்தர் இந்த வாதையை தடுத்து நிறுத்துவீராக. ஆம் தகப்பனே நோவாவின் காலத்திலே நோவாவை கர்த்தர் நினைத்தீர் அல்லவா ஆண்டவரே. நினைவே ஜனங்களை கர்த்தர் நினைத்தீர் அல்லவா. அதே போல ஆண்டவரே இந்த நாட்களிலும் ஆண்டவரே இந்த முழு உலகத்தை கர்த்தர் நினைத்து பார்ப்பீராக. மனம் இறங்குவீராக ஆண்டவரே. உமது இரக்கம் பெரிது ஆண்டவரே. உம்முடைய கருணை பெரிது
பொல்லாப்பான வழிகளை கர்த்தர் மன்னிங்க தகப்பனே, மன்னிங்க ஆண்டவரே. இந்த ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்தில் ஆண்டவரே அநேக அப்பா ஏழைகளுடைய நீதிகள் புரட்டப்பட்டிருக்க ஆண்டவரே, அநேக நீதிமன்றங்கள் ஒடுக்கப்பட்டிருக்க உண்மைதான் ஆண்டவரே. இருந்தாலும் அப்பா ஜனங்கள் செய்த தவறை மன்னிங்க அப்பா. உங்களுடைய உக்கிரத்தை கர்த்தர் தேசத்தை விட்டு விலக்குவீராக. இந்த நாட்களில் எங்கள் தேசத்தை ஆண்டவரே இந்த வியாதிகள் ஆண்டவரே எங்களை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே வாதையினால் அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் பஞ்சத்தினால் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக சங்காரம் எங்களை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த சங்காரத்தை கர்த்தர் தடுத்து நிறுத்துவீராக. எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. உங்களால மாத்திரம் தான்ப்பா முடியும் அப்பா. நாங்கள் மனிதர்களை நம்பவில்லை, உலக தலைவர்களை நம்பவில்லை ஆண்டவரே, அறிவியலை நம்பவில்லை. உண்மைதாப்பா நாங்கள் நம்பி இருக்கிறோம். பரலோக தவணை தகப்பனை இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்க ஆண்டவரே. தேசத்தை மேல ஒரு ஆண்டவரே சேமத்தை கட்டளையிடுவீராக. பரிபூர்ண ஒரு விடுதலை கொடுப்பீராக. இப்போது நாங்கள் அனுபவிக்கிற இந்த சஞ்சலத்தை எடுத்து போடுங்க, இந்த தவிப்பை எடுத்து போடுங்க ஆண்டவரே. நீர் அப்படியா நீர் சேமத்தை கொடுக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே வெட்டுக்கிளைகளால ஆகாரம் பஞ்சம் வரப்போகிறது ஆண்டவரே. வெட்டுக்கிளைகளை கர்த்தர் ஆண்டவரே நிறுத்துவீராக, தடுத்து நிறுத்துவீராக. அது எங்கள் ஆகாரங்களை அழிக்காதபடிக்கு எங்கள் ஆண்டவரே தேசத்தில் உள்ள பஞ்சத்தை கர்த்தர் எடுத்து போடுங்க ஆண்டவரே. நீர் அப்படியாக செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒரு விசையாய் கூட நாங்களிலே சபைகளுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. சபைக்காக ஆண்டவரே நாங்கள் சபையில நாங்களுக்கு தேடும்படிக்கான கிருபை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த லாக்டவுனை கர்த்தர் எடுத்து போடுவீராக. இன்னும் நாங்கள் எவ்வளவு நாட்கள் அப்பா வீட்டிலே சிறைப்பட்டு இருப்போம் ஆண்டவரே. இந்த சிறையிருப்ப மாற்றுங்கப்பா ஆண்டவரே. ஆலயத்துல நாங்கள் முழு மனத்தோடு முழு பலத்தோடு உற்சாகத்தோடு உண்மை தேடும்படிக்கான கிருபை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இந்த நாட்களிலே வீடுகளில் இருக்க ஊழியர்களுக்காக செபிக்கிறேன். ஊழியர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக ஆண்டவரே. ஆம் தகப்பனே அப்பா, விசுவாச குடும்பங்களுடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. இந்த நாட்களில் அநேகர் அப்பா வருமானம் இல்லாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேகர் வேலையிலிருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா. எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுங்க. வருமானத்தை பொருளாதார தேவைகள் ஆகார தேவைகளை கர்த்தர் பரிபூர்ணமாய் சந்திப்பீராக. ஒருவரும் பசியில பட்டியல இருக்கக்கூடாது. உங்க கேடுகிற ஜனங்கள் அப்பா ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீ சொல்லியிருக்கிறீர் அல்லவா. எல்லாருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக ஆண்டவரே. இந்த நாட்களிலே தேசத்தை கர்த்தர் சமாதானம் சந்தோஷத்தை கொடுங்க. எல்லா குழப்பங்களை மாற்றி கொடுங்க ஆண்டவரே. அப்படியாக செய்ய போவதற்காக நன்றி தகப்பனே. இந்த நாட்களில் ஆண்டவரே எங்களோடு கூட பேச போற வசனத்துக்காக நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நீங்க சத்தியத்தை நம்புவதனால சத்தியம் உங்களை விடுதலையாகும் என்று சொல்லியிருக்கிறீர் அல்லவா. உங்கள் வசனத்தினால தேவன் எங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பீராக. இப்போது நாங்கள் சந்திக்கிற இந்த இருள் எங்களை விட்டு விலகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவ சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து போவோம், ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இறக்கவும் நிறைந்த ஆண்டவரே, இந்த வேளையில் அப்பா அவருடைய வார்த்தையை கொண்டு நிற்க அடியனை பலப்படுத்தும். பேசுகிற அடியனை கேட்கிற ஜனங்களுக்கு ஒரு பெருமை மாறுபடியாக பரிசுத்த ஆவியானவராமே அடியனை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அடியனை முற்றிலுமாய் தாழ்த்தி முடக்கிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இன்றைக்கு தியானத்திற்காக ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஹல்லேலூயா. ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்கிறான், உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. மேலே 11ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்கிறது, சோதோமையும் கோமராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டு நீங்கள் அக்னி என்று பற்றி கொண்ட கொள்ளியை போல் இருந்தீர்கள். ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வேளையிலும் ஹல்லேலூயா, ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக, அதாவது சோதோம் கோமோராவை அழித்ததை போல உன்னையும் நான் அழிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ அழிக்கிற நாளில நீ தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்பட வேண்டும். இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, நாம் காண்கிற இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் பார்க்கும் போது இன்றைக்கு ஹல்லேலூயா தேவனுடைய வருகை சமீபமாய் இருக்குது என்று நாம் உணர்கிறோம். இந்த நாளில் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மத்தாயின சுவிசேஷம், லூக்காயின சுவிசேஷம் வாசிக்கும் போது யுத்தங்கள் செய்திகளை கேட்பீர்கள். பூமி அதிர்ச்சிகள், அதில் பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், அதில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. இவைகளெல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் கொள்ளை நோய் மூலமாக தேசத்துக்கு பயங்கரமான அழிவு வந்து கொண்டிருக்கிறது.
இப்ப தொடர்ந்து வெட்டுக்கிளிகள் படையெடுத்து கொண்டு வருகிறது. இவையெல்லாம் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை ஆமோஸ் புத்தகத்துல நாம் இன்றைக்கு வாசித்தது போல அவருடைய வருகை சமீபமா இருக்கனால நாம் அவரை சந்திக்கப்படி ஆயத்தப்பட வேண்டும். தேவன் ஹல்லேலூயா அவர் சொன்னதுபடியே அவர் வரப்போகிறார். அல்லாஹ் அவர் சொல்லிட்டு போனார், ஹல்லேலூயா நான் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்லிட்டு போனார், நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஏன்னா நமக்காக ஒரு நித்திய ராஜ்யத்தை அவர் ஹல்லேலூயா ஒரு பரம ஸ்தலத்தை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆமென் ஹல்லேலூயா. கலிலேயா மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஹல்லேலூயா சொன்னால் சொன்னதுதான். ஹல்லேலூயா அவர் வாக்கு மாறாத தேவன். அவர் அப்படியே வருவார் என்று ஹல்லேலூயா சொல்லிட்டு போயிருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிறோம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர். இந்த நிகழ்ச்சிகள் இந்த நாளுகளில் நாம் பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும் போது தேவனுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, நாட்கள் ஹல்லேலூயா நாட்களும் சமயங்களும் ஓடிக்கொண்டிருக்குது. காலம் செல்லாது. ஹல்லேலூயா தேவனுடைய வருகையில நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஹல்லேலூயா ஆமோஸ் சொல்கிறான், உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு. நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் எப்போது வருவார் என்பது ஒருவருக்கும் தெரியாது. அவர் ஹல்லேலூயா அவர் வரும் நாளிலும் யாரும் அறியாத என்று வேதம் சொல்கிறது. அதனால் நாம் எப்போதும் ஹல்லேலூயா ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனை சந்திக்கும்படி நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்றால் முதலாவது இந்த உலகத்தில நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா ரட்சிக்கப்படுகிற ஒரு மனுஷன் தான் தேவனை சந்திக்க முடியும். அருமையான தேவ ஜனமே, ஹல்லேலூயா அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஹல்லேலூயா ரட்சிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா இன்றைக்கு ஹல்லேலூயா அநேகர் ஹல்லேலூயா ரட்சிக்க வேண்டும் என்றால் என்ன என்று அவங்களுக்கு தெரியல. ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கேட்டா என்னது என்று அவங்களுக்கே தெரியல. ஹல்லேலூயா ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற இந்த உலகத்தில அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அல்லாமல் ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஹல்லேலூயா அதனால வாசித்தோம், அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று. அருமையான தேவஜனமே, ரட்சிக்கப்பட வேண்டும். நாம் மனுஷராய் இருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழும்போது ஹல்லேலூயா பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் ஹல்லேலூயா நாம் பாவிகளாய் இருக்கிற நமக்காக கல்வாரி சிலுவையில ஹல்லேலூயா இரத்தத்தை ஊற்றி நம்மை மீட்டுக் கொண்ட தேவன். ஹல்லேலூயா ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது அவருடைய ஹல்லேலூயா பிரசங்கத்தில் நாம் வாசிக்கிறோம். முதலாவது அவர் இந்த உலகத்தில் பிரசங்கம் பண்ணும், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று அவர் பிரசங்கம் பண்ணார். அதே போல அருமையான தேவ ஜனமே, நாம் ஒவ்வொருவரும் இன்னைக்கு ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் இன்றைக்கு மனம் மாறாமல் இருக்கிறார்கள். தேவனை சந்திக்கிறதற்கு நாம் முதலாவது நாம் ரட்சிப்படைய வேண்டும். ஹல்லேலூயா எப்படி ரட்சிக்க வேண்டும்? அதில் தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் ஒழுங்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா தீத்து 3:5 வாசிக்கிறோம், நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தமாக அல்ல, அவருடைய இரக்கத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா அவருடைய கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா எப்படி ரட்சிக்கப்பட வேண்டும்?
மறு ஜென்ம முழுக்கினால மீண்டும் நாம் பிறக்க வேண்டும், மீண்டும் நாம் பிறக்க வேண்டும். தேவன் ஹalleluya பரிசுத்த ஆவியினாலும் ஹalleluya ஜலத்தினாலும் நாம் ஹalleluya புதுதாக்கப்பட வேண்டும். நாம் புதுதான ஒரு மனுஷனாக நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா ஹalleluya பாவங்களையும் கழுவி நாம் ஹalleluya ரட்சிக்கப்பட வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவன் தான் அவரை சந்திக்க முடியும். ஹalleluya 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஹalleluya. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்கிறது. ஹalleluya. நம்முடைய ஹalleluya மீட்புக்காக, நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதலுக்காக அவர் கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தம் எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7 வாசிக்கிறோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். முதலாவது தேவனை சந்திக்கும்படி நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நாம் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொந்த இரட்சகராக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அப்பொழுதுதான் ஹalleluya நாம் அவரை சந்திக்க முடியும். ஹalleluya. நம்மை ஹalleluya பொன்னினாலும் வெள்ளினாலும் நம்மை மீட்கவில்லை. அவர் எப்படி நம்மை மீட்டுக் கொண்டாராம்? 1 பேதுரு 1:19 சொல்லுது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். ஆமென். ஹalleluya. நம்மை எப்படி மீட்டுக் கொண்டாராம்? அவருடைய வெளியேற பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்டார். ஹalleluya. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு என்று அறிந்திருக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்களில நாம் ஹalleluya ரட்சிக்கப்பட்டு இருக்கோம். ஆனால் நமக்குள்ள இன்னும் ரகசிய பாவங்கள் ஹalleluya நமக்குள் மறைந்து கிடக்கிற எல்லா விதமான சுபாவங்களை இது நமக்கு மனம் மாற வேண்டும். ஹalleluya. அவரை சந்திக்க போகும்போது நாம் எப்படி இருக்க வேண்டுமா? நாம் கரைதிரையற்றவர்களாக இருக்க வேண்டும். அருமையான தேவ ஜனமே, ரட்சிக்க உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்கிறார். தேவனை சந்திக்க வேண்டும் என்றால் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஹalleluya. நாம் மனம் திரும்பி நமக்குள்ள ஒரு மனமாற்றம் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டோம் சொல்லிட்டு இன்றைக்கும் ஜனங்கள் மனம் திரும்பாமல் இருக்கிறாங்க, பழைய சுபாவத்தின்படியே இருக்கிறாங்க. ஹalleluya. தேவன் வருகிற நேரம் சமீபமாய் இருக்கிறது. நாம் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் ஹalleluya இந்த நாட்களில மிக ஹalleluya ஜாக்கிரதையோடு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் எப்போது வருவார் என்பது யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட சொன்ன மாத்திரம் போதாது, நாம் எப்படி இருக்க வேண்டும்? ஹalleluya. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். இரண்டாவதாக தேவனை நாம் சந்திக்க வேண்டும் என்றால் நம்முடைய இருதயம் சுத்தமாய் இருக்க வேண்டும். ஹalleluya. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். யாருடைய இருதயம் பரிசுத்தமாய் இருக்கிறதோ தேவன் அவருக்குள் வாசம் செய்கிறார். அவரை சந்திக்க வேண்டும் என்றால் ஹalleluya நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஹalleluya. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்களே என்னுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவன் சொல்கிறார். ஹalleluya. ஹalleluya. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அவரே நமக்குள் வாசம் செய்கிற தேவன். ஹalleluya. இருதயம் ஒரு மனிதனுக்கு முக்கியம். ஹalleluya. ஒரு சரீரத்திற்கு மெயினான பார்ட் இருதயம். ஹalleluya. அப்ப அந்த இருதயம் தான் ஹalleluya அவர் வாசம் செய்கிறதா இருக்கிறார். ஹalleluya. அப்படிப்பட்ட இருதயம் எப்படி இருக்க வேண்டுமா? தேவனை சந்திக்க போகும்போது நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அருமையான தேவஜனமே, ரோமர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல. 29 உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷனாலே அல்ல, தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஹalleluya. இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, புறம்பான மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் இல்லை. அருமையான தேவ ஜனமே, பழைய காலங்களில் ஏற்பாடுல நாம் வாசித்தோம். விருத்த சேதனத்தை பற்றி அங்கு
நமக்கு சொல்லியிருக்கு. அந்த விருத்த சேதனம் என்றது வெளிப்பிரகாரமான விருத்த சேதனத்தை செய்கிறார்கள். ஆனால் கீழே நான் வாசித்தோம், உள்ளத்திலே யூதனானவனே யூதன் என்ற எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதமே விருத்த சேதனம். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயம் விருத்த சேதனம் பெற வேண்டும். விருத்த சேதனம் என்றால் புதிதாக்கப்பட வேண்டும், ஒரு புதிய ஒரு மாறுதல். அல்லேலூயா. நம்முடைய புறம்பாக இன்றைக்கு மனுஷரை பார்க்கும்போது எல்லாம் வெள்ளையும் சொல்லியமாக நடக்கிறாங்க, பார்க்கும்போது ரொம்ப பரிசுத்தமாக தெரியுது. ஆனால் உள்ளமோ எப்படி இருக்குதா? திருக்கும் கேடுமான இருதயமா இருக்குது என்று எரேமியா தீர்க்கதரிசியில வாசிக்கிறோம். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்குது? அது திருக்கும் கேடுபாடு உள்ளதா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய இருதயங்களை சோதித்து பார்க்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய இருதயங்களை ஆராய்கிற தேவன், உள்ளத்திலே ஆராய்ந்து பார்க்கிற தேவன். நம்முடைய தேவன் இருதயங்களை பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிற என்று வேதம் சொல்கிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், சாமுவேல் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் இல்லத்துக்கு கடந்து போகிறான். அந்த இடத்துல ராஜாவாக அபிஷேகம் பண்ண அங்க இருக்கிற பிள்ளைகளை அழைக்கிறான். அந்த இடத்துல மூத்த மகன் ஏலி வருகிறான், சம்மா வருகிறான், அபிநாத் வருகிறான். இப்படிப்பட்ட வாலிப பிள்ளைகள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களை எல்லாம் பார்த்து அவங்க சரீர வளர்ச்சியையும் முகத்தையும் பார்க்கிறான் சாமுவேல் தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொல்கிறார், அல்லேலூயா, நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷர் பார்க்கிற படி அல்ல, நான் பாரேன். மனுஷர் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய தேவன் இருதயத்தை நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நாம் தேவனை சந்திக்கும்படி நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்றால், முதலாவது இந்த உலகத்தில் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவது நாம் பார்க்கும்போது, நாம் ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டுமா? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதுதான் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடு நாம் பார்த்து கொள்ள வேண்டும், நாம் காத்து கொள்ள வேண்டும். நாம் அல்லேலூயா, அந்த இருதயத்துக்குள்ள வேண்டாத சிந்தனைகள், வேண்டாத எண்ணங்கள் எல்லாம் நமக்குள்ள போகாதபடி நாம் இருதயத்தை காவல் காத்து கொள்ள வேண்டும். அருமையான தேவ ஜனமே, உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்பட வேண்டும் என்றால், முதலாவது இந்த உலகத்தில் அல்லேலூயா நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன தேவன் அவர் வரப்போகிறார். அல்லேலூயா, அவரை சந்திக்கும்படி நாம் ஆயத்தப்பட வேண்டும். அருமையான தேவ ஜனமே, அல்லேலூயா. இரண்டாவது நாம் பார்த்தோம், இருதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இருதயம் எப்படி இருக்க வேண்டுமா? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் தேவனை சந்திக்கப்படி அல்லேலூயா நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்றார். நாம் அல்லேலூயா மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துல 10 கன்னிகைகளை பற்றி நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, அல்லேலூயா. 10 கன்னிகைகளும் எப்படி இருந்தாங்க? புத்தி உள்ளவர்களாக இருந்தாங்க. ஆனா வேதத்துல வாசிக்கிறோம் 5 பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார் என்று. அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, அவர்கள் ஏன் புத்தி இல்லாதவர்களாய் போனார் என்றால், அவர்கள் போகும்போது எண்ணெயை கொண்டு போகவில்லை. அப்படி என்றால் அல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவ ஜனமே, அல்லேலூயா, தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்பட வேண்டும் என்றால் நாம் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் 25ஆம் அதிகாரத்துல நாம் அல்லேலூயா 10 கன்னிகளை வாசிக்கும் போது அல்லேலூயா, புத்தி இல்லாதவர்கள் 6ஆம் வசனம் படிங்க. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அல்லேலூயா, இந்த இடத்துல வாசிக்கிறோம் 10 பேரும் போனாங்க. 10 பேரும் என்ன பண்ணாங்க? தங்களோட தீவெட்டிகள் எல்லாம் எடுத்து போனாங்க, எண்ணெய் கொண்டு போனாங்க, எல்லாரும் கொண்டு போய் மணவாளனுக்காக காத்திருந்தாங்க. ஆனால் மணவாளன் வர தாமதமான போது எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? தூங்கி விட்டாங்க. ஆனால் நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார், அவரை எதிர்கொண்டு போக நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த 5 கன்னிகள் என்ன பண்றாங்க? அந்த தீவெட்டியை கொளுத்தினாங்க. ஆனா
ஆனால் மற்றவங்க ஆயத்தப்படுத்தும் போது அவங்கள்ட்ட எண்ணெய் இல்லாமல் போய் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் போய் காசுகார் கடையில் போய் நீங்கள் வாங்கிக்கோ சொன்னாங்க. அவங்க வாங்க போய் திரும்பி வரத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் வந்து விட்டார். 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. அருமையான தேவ ஜனமே, பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். தேவனை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்றால் ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாய் இருக்க வேண்டும். ஆவியானவரை நாம் துக்கப்படுத்த கூடாது. ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாமல் ஆவியானவர் சொல்லுவதற்கெல்லாம் நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அருமையான தேவ ஜனமே, இவங்கள் எண்ணெயை கொண்டு போகவில்லை. வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமானவர்கள் அவரோடு கூட பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவ ஜனமே, ஹல்லேலூயா. நம்மை ஒவ்வொருவரையும் ஹல்லேலூயா இந்த நாட்களில தேவன் இந்த உலகத்தில அவருடைய சபையாக அவருடைய மனவாட்டியாக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொருவரும் அவருடைய வருகையில அவரோடு கூட நாம் ஹல்லேலூயா அவரோடு கூட நாம் போக வேண்டும் என்றால் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகத்துல பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஒவ்வொருவரையும் வழிநடத்துற அந்த வழிநடத்தின்படி நாம் நடந்து அவரை துக்கப்படுத்தாம அவர் ஆவியானவருக்கு நாம் விட்டு கொடுத்து நாம் போவோம். கர்த்தர் நம்மோடு வாசம் செய்கிற தேவனாயிருக்கார். ஹல்லேலூயா. அருமையான மணவாளன் 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 21:2 வாசிக்கும் போது, யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஆமென். யோவானாகிய அப்போஸ்தலன் யோவான் வெளிப்படுத்தல சொல்றாரு, புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். நம்முடைய மணவாளன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா மணவாட்டியை சேர்க்கும்படியாக ஹல்லேலூயா அவர் ஹல்லேலூயா இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எப்போது வருவார் என்பது ஒருவரே அறியான். அவர் வருவார். இரவிலே திருடன் வருகிறதை போல வருவார். நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை ஹல்லேலூயா அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளபடியாக அவர் வரப்போகிறார். இந்த காலகட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழும் போது ஒரு பரிசுத்த ஜீவியம் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு நாம் ஹல்லேலூயா ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்கிறான், உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில தேவ சமூகத்துல நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லியும் இன்றைக்கும் மனம் திரும்பாமல் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு மனமாற்றம் வர வேண்டும். ஹல்லேலூயா. நாம் மனம் மாறினால் தான் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா ஒரு பரிசுத்தமாய் வாழ முடியும். மனம் மாறவில்லை என்றால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. நாம் தேவனுக்காக நாம் ஹல்லேலூயா வைராகியமாய் நிற்க வேண்டும். இந்த நாட்களில் அவர் வருகை சமீபமாய் இருக்குது. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக பார்த்தோம், நம்ம இருதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். மூன்றாவது பார்த்தோம், நாம் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானவரை நாம் ஹல்லேலூயா பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அவரை சந்திக்கும்படி நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சமூகத்தில் நாம் பரிசுத்த உள்ள ஒரு ஜீவிதமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் இருக்கவன் தான் ஹல்லேலூயா அவருக்கு முன்பாக ஹல்லேலூயா நிற்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா காணப்பட வேண்டிய காரியங்கள் அவர் வருகை சமீபமாய் இருக்கிறது. இன்றைய உலகத்தில் நாம் பார்க்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்க்கும்போது தேவனுடைய வருகை சமீபமாய் இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னவர் அவர் சொன்னதை போல் அவர் வரப்போகிறார். அவர் வரப்போகிறார். நாம் அவரை எதிர்கொண்டு போக நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இந்த நாட்களிலும் தேவன் நம்மை இந்த வார்த்தையை கொண்டு ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இந்த அருமையான வேலையிலும் அப்பா நீ கொடுத்த வார்த்தை மூலமாக ஆண்டவரை அவரை சந்திக்கும்படியாக இந்த நாட்களில் தேவரீர் ஹல்லேலூயா ஒவ்வொருவரையும் அப்பா நீர் ஆயத்தப்படுத்தும். அப்பா பரிசுத்தமுள்ள ஒரு இருதயமாய் கர்த்தாவை இந்த நாட்களில் ஒவ்வொருவருக்கும் அப்பா நீ இருதயத்தை பரிசுத்தப்படுத்தும். அப்பா உண்மை சந்திக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக
ஆண்டவரே முதலாவது நான் சொன்னதைப் போல ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்திலும் மனம் மாறிய ஒருவரும் கர்த்தாவே உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்பா இந்த பரிசுத்தப்படுத்தி அப்பா வருகிற நாட்களில் அப்பா அவர் வருகிற எடுத்துக்கொள்ள ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். எங்களுக்கு அப்பா ஒவ்வொருவரையும் இந்த நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு ஜனத்தையும் தேவர் கர்த்தாவை ஆசீர்வதியும், குடும்பமாய் ஆசீர்வதியும். இந்த நாட்களிலும் கர்த்தாவை எங்களை தாழ்த்தி உள்ள கருத்தில் கொடுக்கிறோம். எங்களை கேட்டு பயன்படுத்தபடியால் சோதரிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். நல்ல ரட்சகரும் மீட்புமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானோட அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானம் வழி நடத்தும் உலகத்தின் சகல பரிசுத்தவான்கள் இன்று எப்பொழுதும் அவருடைய வருகை நன்றி வைத்திருப்பதாக. நாங்கள் ஏமாற்ற தேவனை சோதரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Thank you. அழைத்தவரே ஊழியத்தின் ஆதாரமே, எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கின்றேன். எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள்